காய்ஸ், இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான். ஷாப்பிங் vlog மாதிரி பார்க்க போகிறீங்க. டிமார்ட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வந்தார். வந்தவுடனே நாங்கள் பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்துட்டோம். 2 BHK எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு உள்ளெல்லாம் வந்து பார்த்தோம். ஏன் வந்து எம்டி டூர் போடலன்னா, ஸோ டென்டன்ட் வந்து என்ன வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வீடு சாவி கொடுப்போம் அப்படின்னு ஒரு வந்து கண்டிஷன் போட்டுக்கனால ஓனர் வந்து இன்னும் அட்வான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து வீடு வந்து என்னால் எம்டி ஹோம் டூர் காட்ட முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி டிமார்ட் வீடியோ மட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து வீடு பெயிண்டெல்லாம் அடித்து கொடுத்துருவாங்கல்ல, அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எம்டி ஹோம் டூர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சுற வீடியோஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ என்னை விட நிறைய பேர் வந்து நான் ஹவுஸ் ஷிஃப்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து சொல்லும் போது என்னென்னா, நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்க்குறீங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க அக்கா, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு வந்து எப்படி பேக் பண்ணி போகிறீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து நீங்கள் வந்து அந்த பேக் பண்ணுற வீடியோவாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய சுச்சுவேஷன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் கிளியராக. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நாளைக்கே போடுங்க, நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாசமாக சொன்னால் கூட எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டென்டன்ட் வந்து இருக்காங்கள, அவங்க பூட்டிகிட்டு போயிருக்கிறதுனால அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாவி வந்து எங்களுக்கு வந்து சேரும். ஸோ சேர்ந்த பிறகு வந்து ஓனர் வந்து பெயிண்ட் அடித்து கொடுக்க 2 நாள் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓனர் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு நான் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து நாளைக்கே போடுங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து எங்களோட சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஓனர் கையில் தான் இருக்குது எங்களோட சாவியே. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்குள்ளே முன்னாடி எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 10ஆம் தேதிக்கு மேலே தான் போக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து திங்ஸ்லாம் நிறைய தேவைப்படும்ல வீட்டில் இருக்கிறது. இப்போவே பேக் பண்ண முடியாது. நம்ம வந்து பால் காய்ச்சிட்ட பிறகு தான் வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்த பிறகு தான் நான் வந்து பேக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஷிப் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்ரு, ஹீட்ரு இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம், சோஃபா இருக்குது, இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற மாதிரி எங்கள் பிளானு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க போகிறேன். திங்ஸ்லாம் வந்து கிளாத்தெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து அர்ஜென்ட்டு படாமல் உங்களுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டு வந்து நீங்கள் என்ன படுத்துனீங்கன்னா நான் வந்து எப்படி வீடியோஸ் கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேரோட ஆர்வமும் புரியுது. நிறைய பேர் சொல்லும் போது ஷிஃப்டிங் பண்ண போகிறாக்கா நீங்கள் காட்டும் போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் எப்போ வீடு காலி பண்ணுறோமோ அப்போ தான் வந்து வீடு வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நான் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு டவுட்ஸ், எப்படி வந்து கிளாத் வந்து எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பக்கத்துலேயே தான் போகிறேன். 2 BHKக்கு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நிறைய vlogல பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் இப்படியே கையிலேயே எடுத்துகிட்டு போய் வச்சா கூட எனக்கு வந்து முடிஞ்சிரும். நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக வந்து கிளாத் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது, ஏன்னா பீரோலேருந்து எடுத்துகிட்டு போனோம்ல அந்த டைம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பெட்ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பெட்ஷீட், அதில் போட்டு தான் எடுத்துகிட்டு போவேன். நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து லாங்காக போகிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் சொல்லுங்கள். நான் கார்ட் பாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு வந்து வரும்போது ஆர்காட்லேருந்து சென்னைக்கு வரும்போது கார்ட்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்ட்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன், அதாவது ஒரு வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறேன்னா ஆர்காட்லேருந்து சென்னைக்கு போகிறேன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ட் பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற துணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதியெல்லாம் வந்து கார்ட்போர்ட் பண்ணி டேப் போட்டு எல்லாம் இப்படி தான் நான் வந்து சென்னைக்கு வரும்போது பண்ணேன். எல்லாமே கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அந்த பெட்ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெட்ஷீட்டில் அந்த துணியெல்லாம் சீல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிங்கெல்லாம் அதில் போட்டார். ஸோ கார்ட்போர்டு, பெட்ஷீட் இதை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன்.
இப்போ வந்து சென்னையில் 2 பிஹெச்கே போகிறது பக்கத்துலேயே போகிறதுனால கையிலே எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சிடுது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை ஒரு வாட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த vlogல கண்டிப்பாக காட்டுறேன். அதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரோலேருந்து இருக்கிற திங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போய் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாம் டிமார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கின அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறேன். பிப்ரவரி மாதம் வாங்கலை. இதுக்கு வந்து டிமார்ட்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ரூலு. இப்போ போன வருஷம் போயிட்டு வந்தேன். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போயிட்டு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் பில்லு ஏறினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற திங்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா டப்பா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். மல்லிகை சாமான் ஆஸ் யூஷுவல். கூட எக்ஸ்ட்ரா தேவைப்படுற இந்த பாக்ஸஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு குழந்தைக்கு கொடுத்துருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் டீ கப் உடஞ்சிருந்துன்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நிறைய பவுல்ஸு, இந்த மாதிரி கண்ணாடி பவுல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லாம் மேரினேட் பண்ண எடுத்து வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். 79 தான், உண்மையிலே நல்லாயிருக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸ்பூன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு என்ன தேவையோ இந்த மாதத்துக்கு வாங்கிட்டு வந்தேன். அதே போல் வந்து ஸ்க்ரீனு பார்த்திங்கன்னா கதவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். 2 பிஹெச்கே 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூம்க்கு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்க்ரீன் வாங்கிட்டு வந்தேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபா கவர் வந்து 3 சீட்டட் சோஃபா கவர் ஆன்லைனில் 699க்கு பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 899. ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டி. டிமார்ட்டில் தான் வாங்கினது. அதுக்கப்புறம் 2 மேட் வாங்கினேன். இது ஒன்று வந்து 99, அதாவது 100 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 2 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போதைக்கு புது வீட்டுக்கு போனால் என்னென்ன தேவைப்படுமோ அது மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சின்ன வீடியோ தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் பண்ணுற வீடியோ டீட்டெயிலாக காமிப்பேன். அதனால் உங்களுக்கு எதனா இந்த வீடியோஸ் எதனா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.